13ஆம் நாள் கூட்டத்தில் வந்திருக்கிற யாவரையும் வாழ்ந்துகிறேன். இன்னும் திருப்பதியும் எழுப்புதலையும் ஆசீர்வாதத்தையும் பெருக பண்ணுவார், அளவில்லாமல் பெருக பண்ணுவார். இன்றைக்கும் இந்த தியானத்தை பிரமையான காரியத்தை நமக்காக உங்களை ஒப்பற்றவராக மாற்ற வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். யோசிக்க வேண்டியவில்லை. எவரையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் உங்களை ஒப்பற்றவர்களாக, அதாவது சிறந்தவர்களாக, மேலானவர்களாக அவரால் மாற்ற முடியும். அதற்காக ஒரு நன்மை அவர் வைத்திருக்கிறார். அதை குறித்து தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். அதை பற்றி தான் சொல்ல போறேன். உங்களை சிறந்தவர்களா ஒப்பற்றவர்களாக மாற்றுகிற அந்த நன்மை என்ன? சரியா? அந்த நன்மை என்ன அப்படின்னு சொல்றேன். ஒப்பற்றவர்களாக மாற்றுகிற நன்மை ஞானம். என்ன சொல்லுங்க? ஞானம். எடுத்துக்கொள்ளுங்க. பிரசங்கி 8வது அதிகாரம், பிரசங்கி 8வது அதிகாரம் 1ஆம் வசனம். பிரசங்கி 8:1. பிரசங்கி 8:1. ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? காரியத்தின் தாற்பயத்தை அறிந்தவன் யார்? மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும். ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யாரப்பா இருக்கா? யாரப்பா இருக்கா? ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவள் யாரப்பா இருக்கா? யாரும் கிடையாது என்ற பதில் தான் பதில். யாரும் கிடையாது என்பதுதான் சரியான பதில். ஞானம் இருந்தாலும் போதும், ஞானம் இருந்தாலும் போதும். ஒப்பா யாருமே இருக்கும். ஞானத்தில் தலை சிறந்தவன் எதிர்த்துல பார்ப்போம். ஞானத்துல ஒரு சிறந்த உண்டு. யாரு? சாலமோன் பெரிய ஞானியா இருந்தான். பாத்தீங்கன்னா காலத்துல செல்வம் இஸ்ரவேல் தேசத்துல கொழுத்து போய் கிடந்துச்சு. வெள்ளி கற்கள் மாதிரி கிடந்த, நம்ம ஊர்ல கல்லு கிடக்குலாம் அது மாதிரி வெள்ளி கிடந்துச்சாங்க. எங்களுக்கும் இருப்புக்கும் அங்கே இல்லை. அந்த அளவுக்கு செல்வம் செல்வம் செழித்திருந்திருக்கிறது. அப்ப பாருங்க, ஞானம் இருந்துச்சுன்னா அது நீதிபதிகள்லாம் சொல்லும்போது அவர் சொல்றாரு, என்னத்தை சம்பாதிச்சாலும் ஞானத்தை சம்பாதி மறுபடியும் இருக்கிறாரு, சொல்லிட்டே இருக்கு. ஞானம் ஒப்பானவங்க ஒருத்தனும் கிடையாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆவியானது சொல்லுகிறார். இந்த சாலமோனை கொண்டே பிரசிக்கிறார். சரி, ஞானம் எப்படிப்பட்டது, ஞானத்துடைய செயலாக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 8வது அதிகாரம் ஞானம் எப்படிப்பட்டது, ஞானத்தினுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீதிமொழிகள் 8வது அதிகாரத்துல தெளிவா பார்க்கணும். எடுத்துக்கங்க. நீதிமொழிகள் 8வது அதிகாரத்துல பிரசங்கி 8வது அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்றா, ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யாரு? ஒருத்தரும் கிடையாது. சொல்லுங்க, ஒருத்தரும் கிடையாது. ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யாரு? ஒருத்தையும் கிடையாது. சொல்ல மாட்டீங்களா? என்ன உடம்பு சட்டை அவங்களுக்கு? ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவள் யாரு? ஒருத்தையும் கிடையாது. அந்த ஞானம் உள்ளவள் யார்? அந்த ஞானம் உள்ளவன் யார்? எனக்குள்ள ஞானம் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஞானத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? அதுக்கெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு லேசா வழி சொல்றேன். சரிதானா? லேசா தான் வழி சொல்லணும். 20 நிமிஷத்துல எவ்வளவு சொல்ல முடியும்? லேசா தான் கத்தருக்கு. 8வது அதிகாரத்துல பாருங்க, ஞானத்துல என்ன இருக்கு பாருங்க. 8வது அதிகாரத்துல 18வது வசனம் பாருங்க. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டுன்னு சொல்லி சொல்றது யாரு? ஞானம் சொல்லுது. 2வது அதிகாரத்துக்குள்ள ஞானம் பேசுகிற வார்த்தைகள் நிறைந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஐஸ்வர்யம் கனம், ஐஸ்வர்யம் கனம், அப்புறம் நிலையான பொருள் நீதி யார்கிட்ட இருக்குதான்? ஞானத்துல இருக்குதான்.
ஞானத்தை நம்ம வாங்கணும்னா இது எல்லாம் நம்ம சேர்த்து என்ன செஞ்சிடறோம், வாங்கிடுறோம். ஞானத்தை வாங்கும் போது இதெல்லாம் சேர்த்து வாங்கிடுறோம். ஒரு ஏக்கர் நிலம் வாங்குறீங்க. அந்த ஒரு ஏக்கர் நிலத்துல வேப்ப மரம், தென்னை மரம், 10 வேப்ப மரம், 10 தென்னை மரம், 10 புளிய மரம் இருக்கு வச்சுக்கோங்க. நம்ம வாங்கின கலந்து தோட்டத்துல அழகான ஒரு என்ன மரம், சப்போட்டா பழம் மரம் இருந்துச்சு. கோயின் சப்போட்டா மரம் இருந்துச்சு. இப்போ இதுல தெரியல, 10 போகணும். அந்த அந்த நிலத்தை வாங்கும்போது அதுல இருந்த மரம் சேர்த்து நமக்கு எடுத்துட்டு மரத்துக்கு நிலத்தோடைய நிலம் மட்டும்தான் உங்களுக்கு மரங்களை மரத்தை எடுத்துட்டு போக முடியாது. அது போலதான் ஞானத்தை வாங்கும் போது ஞானத்தோடு சேர்ந்து ஐஸ்வர்யம், அப்புறம் கனம், அப்புறம் நிலையான பொருள், அப்புறம் நீதி 4 சேர்ந்து வருது பாருங்க. ஞானம் வரும்போது சேர்ந்து பின்னாலே என்ன செய்யுது, 4 வருது. ஐஸ்வர்யம்னா மிகுந்த செல்வம், மிகுந்த பணம், நகை, பொருள் தான் ஐஸ்வர்யம். கனம் அப்படின்னா மரியாதை, மதிப்பு, மரியாதை. நிறைய பேர் பணக்காரங்க இருக்கிறாங்க, பணம் வச்சிருக்க எல்லாருக்கும் மரியாதை இருக்குதா? சொல்ல மாட்டேங்க. நிறைய பேருக்கு மரியாதை இல்லாம இருக்குது. ஆனா ஞானத்தை வாங்கணும்னு சொன்னா ஐஸ்வர்யத்தோடு சேர்ந்து மரியாதை எரிச்சிட்டு வருது. அதோடு மாத்திரம் இல்லாம நிலையான பொருள், நிலையான பொருள்னா ஒளிந்து போகாத, தொலைந்து போகாத பொருட்கள், வஸ்துக்கள் சேர்ந்து ஞானத்தோடு என்ன செய்யுது, உங்ககிட்ட என்கிட்ட இதெல்லாவற்றோட மேலான நீதி, நீதி அதுவும் என்ன செஞ்சது வந்து தங்கி தந்ததுக்கு ஸ்தோத்திரம். இதை சொல்றது யாரு? ஞானம். 12வது வசனம் பாருங்க, 12வது வசனம், 15வது வசனம் பாருங்க. 15 என்னாலே ராஜாக்கள் என்ன செய்யறாங்களா, அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் செலுத்துகிறார்கள். ஏகப்பட்ட காரியத்தை இந்த ஞானம் சொல்லிட்டு இருக்குது. அதனால இந்த ஞானம் வந்து ரொம்ப 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 தேவையானது. ஞானம் வந்துருச்சுன்னா ஒப்பில்லாத ஒரு மனுஷனா, ஒப்பில்லாத ஒரு மனுஷியாகலாம். பிச்சு வயங்குறோம். யாருக்கெல்லாம் ஸ்டேட்டஸ் பிச்சு வயங்குறோம் ஆசைப்படுறீங்களா? இல்ல இல்ல, எனக்கு இப்ப இருக்க ஸ்டேட்டஸ் போதும்னா இருக்க, இல்ல என் ஸ்டேட்டஸ் மாறணும், லெவல் ஏறணும் அப்படின்னு சொன்னா கைகளை பரலோகத்திலே நீங்க உயர்த்தினதை பார்த்திருக்கிறார். கையை உயர்த்தி காட்டுறதுன்னா அண்டவரே தான் நான் இருக்கேன் பாருங்க, எனக்கு ஞானம் வேணும், என் ஸ்டேட்டஸ் உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை செய்ய உங்கள்கிட்ட அப்ளிகேஷன் போடுறேன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? தாற்பயத்தை அறிந்தவன் யார்? தாற்பயம்னா சரியான விளக்கம். தாற்பயம் என்னது? சரியான விளக்கம். வாழ்க்கையில் உள்ள கேள்விகளுக்கு, பிரச்சனைகளுக்கு, போராட்டத்துக்கு சரியான விளக்கம் காண முடியாம மனுஷங்க வெட்டி மனுஷங்க எல்லாம் பார்த்து எத்தனை மாதிரி இருக்கு. இஷ்டப்பையன் இல்லையா? பசங்க நல்லா ஆண்டு போயிட்டு இருக்கும்போது வேணாலும் ஊருக்கு கத்துறது இஷ்டப்பையன். நல்ல ஜாக்கிரதையா பார்த்துங்க பிள்ளைகளை, நல்லா இருக்கீங்க நல்ல பாருங்க. இந்த ஞானம் வந்து பாருங்க மனுஷனை எந்த அளவுக்கு மேன்மைப்படுத்திருக்கு பாருங்க, டாப் லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. அந்த ஞானத்தினாலே பூமியில் ராஜாக்கள் என்ன செய்யறாங்களா, அரசாங்கம். பூமியில ராஜாக்கள்லாம் சும்மா உங்களை தூக்கி ஒரு பிரதமராகவோ எம்எல்ஏவோ வைக்க முடியுமா? ஏன் அவங்கள பார்த்தா உங்களுக்கு 2 கண்ணு இருக்குங்க. எத்தனையோ லேடி எம்பிக்கள் இருக்கிறாங்க, லேடி எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. உங்களையும் ஒரு 4 பேரை எம்எல்ஏ அனுப்புவோம்னு சொன்னா என்ன செய்வீங்க? ஐயோ ஆளை விட்டுற படம் சொல்லி வேற நாட்டுக்கு ஓடிடுவீங்க. மொபைல் இல்லையா? யாரையாவது பிடிச்சி 4 பேர் சட்டசபைக்கு எம்எல்ஏ அனுப்பி பார்ப்போம், என்ன ஆகுங்க நீங்க? யாராவது திருப்பி போறோம் முடியாது. ஏன்னா அது தேவையான ஞானம் இல்ல. அப்போ எம்பிகளா, அதிகாரிகளா, ஆளுநர்களா உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்து உட்கார வச்சிருக்கிறார். தேவன் கொடுத்த ஞானத்தினாலதான் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க,
ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள், அதிகாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ உங்களையும் அந்த லெவலுக்கு கொண்டு போக ஞானத்தால முடியும். தேவன் அருள்கிற ஞானத்தால முடியும். ஞானத்துக்கு ஒப்பானது ஒண்ணுமே இல்ல. நீங்க ஞானத்தை பெற்றுக்கொண்டா போதும், லெவல் ஸ்டேட்டஸ் காம்படிஷன் செஞ்சோம். ஞானத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய? அங்கே இருக்குல்ல நீதிபதி 8வது அதிகாரத்துல ஞானத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்யன்ற ஒரு 17வது வசனம் பாருங்க. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் கும்பிட்டு கண்டடைகிறவங்க. ஞானத்தை கல்வி அடைய வேண்டும் என்றால் அதிகாலையில ஞானம் ஒண்ணுக்கு ஒருங்க 1வது அதிகாரம் கடைசி வசனம் பாருங்க. ஒண்ணுக்கு ஒருங்க 1 கடைசி வசனம் பண்ணி வேணுமா? ஒண்ணுக்கு ஒருங்க 1 கடைசி வசனம். எவரு? இயேசு. புதிய ஏற்பாடுல எவரை சொல்லிக்கிட்டு? இயேசுதான் புதிய ஏற்பாடே. அவரே தேவனால் நமக்கு என்ன இருக்கிறாரா? என்ன இருக்கிறாரு? யாருக்கு? எனக்கு. அவரே இயேசுவே எனக்கு தேவனால ஞானமும் ஃபர்ஸ்ட் என்னதான் வருது? அவரால ஃபர்ஸ்ட் என்னதான் வருது? இயேசுவால ஃபர்ஸ்ட் என்னதான் வருது? ஞானம். ஏன்னா அவரோடு கூட ஒரு 1000 வருஷம் இந்த பூமி அரசாள வேண்டி இருக்குது. ஞானத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் அவரோடு கூட இந்த பூமியை 1000 வருஷம் அரசாள போறாங்க. பிறகு அதுல நீங்க இருக்கீங்களா? இருக்கணும். இல்லன்னா இந்த இருப்பு வார்த்தை ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. அதுல கொண்டு போறதுக்காக அந்த 1000 அரசாட்சியில் அவரோட ஒரு ஆளுமையை பெற்றுக் கொள்வதுதான் இந்த இருப்பு அவங்க கொண்டு உட்கார வச்சிருக்கிறார். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் இயேசு பாருங்க நமக்கு என்னவாலாம் ஆயிருக்காரு பாருங்க. என்னவாலாம் இருக்கிறார் நமக்கு இயேசு நமக்கு என்னவாலாம் இருக்கிறார் பார்த்தீங்களா? ஞானம் அவன் தான். ஆண்டவரே ஏதாவது ஞானம் எனக்கு உள்ள வந்திருக்கிறீங்க, எனக்கு வெளிப்படுத்துங்க, ஞானத்தை வெளிப்படுத்துங்க. அப்புறம் நீதி, ஆண்டவரே எனக்கு நீதி செய்ய தெரியணும், நீதியை வெளிப்படுத்துங்க. எனக்கு பரிசுத்தமா வாழணும், இந்த பரிசுத்தத்தினால் அலங்கரிங்க. எனக்கு மீட்பு வேணும், என் மீட்பு நீங்க தான், என்னோடு இருக்கு மீட்புங்க. அதிகாலையிலே அவரை தேடும் போது அந்த ஞானத்தால் நம்மை நிறைந்து விடுவார். ஞானத்தினால் நிறைந்து விடுவார். யாக்கோபு சொல்லும் போது ஒரு ஞானத்துல குறைவா இருந்தா தேவத்துல பூர்ணமா கொடுக்கிறவரும் ஒருவரை கடிந்து கொள்ளாதவருமாக்கி தேவனிடத்துல கேட்கும் கடவுள். இதற்கு ஏன்னா ஒப்பில்லாதவர்களாய் மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். எப்படி மாற்ற விரும்புறாரு? ஒப்பில்லாதவர்களா மாற்ற விரும்புகிறார். உங்களுக்கு ஈடா யாரையும் வைக்க முடியாது. அளவுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் உங்களை யாரையும் பார்க்க முடியாத அளவுக்கு உங்களை மாற்றக்கூடிய வல்லமை ஞானத்திடம் இருக்கிறது. இயேசுவிடம் இருக்கிறது. இயேசுதான் ஞானம். இயேசுவை தேட தேட இயேசு பெற்றுக்கொள்ள இயேசு நமக்குள்ள பெருக நீங்க ஒப்பில்லாதவங்களா மாறுவீங்க. உங்களை கம்பேர் பண்ணி உங்களை யாரையும் உங்களுக்கு கம்பேர் பண்ண முடியாது. யாரையும் உங்களை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. புரியுது உங்களுக்கு? யாரையும் உங்களுக்கு ஒப்பிட்டு பேச முடியாது. இவனை மாதிரி யாரும் கிடையாது, இவளை மாதிரி யாரும் கிடையாதுன்ற அளவுக்கு ஒரு பெஸ்ட் ஆனது உங்களுக்குள்ள கொடுத்துருவார். ஞானமாகி இயேசு பெஸ்ட் உங்களுக்குள்ள வச்சுக்குவார். உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தா பைபிள்ல இந்த யோசேப்பு எடுத்து பாருங்க. சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னது அவனுக்குள்ள ஒரு ஞானம் இல்லையா? தானியேல பாருங்க, தானியேல் சொப்பனத்தையும் சொல்றான், அர்த்தத்தையும் சொல்றான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விசேஷித்த ஞானத்தை கொடுத்து தக்கத்தில் இருக்கிறார். அவங்கள வேற லெவலுக்கு டாப் லெவலுக்கு கொண்டு போயிருக்கிறார். அந்த ஞானம் உங்களுக்கு அருளப்பட்டதா? நீங்க எங்க குப்பையா இருக்கிற முட்டாளு வேற லெவல்
டாப் லெவலுக்கு அந்த ஞானம் கொண்டு போய்விடும். எப்படியா இருக்கிறீங்க அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டது? 15வது நூற்றாண்டுல அதாவது 1500 2024, இது வந்து 21வது நூற்றாண்டு. 21வது நூற்றாண்டு, 21வது நூற்றாண்டு 2024. 15வது நூற்றாண்டுனா 1500 to 1600. புரியுதா உங்களுக்கு? வருஷம் எத்தனை? 1500. நீங்க 1900 சில்லறையில பிறந்திருப்பீங்க. 20வது நூற்றாண்டு 1500. 15வது நூற்றாண்டு 1500 to 1600 அக்பர் அப்படி சொல்லிட்டு ஒரு மன்னன், ராஜா, முகலாய மன்னன், முஸ்லீம் மன்னன் இந்தியாவை ஆண்டார். பாபருடைய மகன், பாபர் தான் இந்தியாவை பிடிச்சது. அவருடைய மகன் அக்பர், அவருடைய மகன் ஷாஜகான். சரிதானா? ஷாஜகான் தான் டெல்லியில இருக்கிற தாஜ்மஹாலை கட்டினவர். சரியா? ரைட். எல்லாருக்கும் சொல்லது போண்டாங்க மசாலா குறிப்பா அக்பர் ஆண்டு இருக்கும் போது அவருடைய அரசவையில ஒரு மனுஷன், நல்ல ஞானமுள்ள ஒரு மனுஷன், உங்களுக்கு தெரியுமா? பீர்பால் சொல்லி ஒரு ஞானமுள்ள மனுஷன். அங்க வந்து நல்லா வேடிக்கையா தமாசா பேசக்கூடிய ஆள். கர்த்தருக்கு ரொம்ப ஞானமான ஆளு, அதே நேரத்துல தமாசா வேடிக்கையா பேசக்கூடிய ஆள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய காரியங்கள்ல ராஜாவுக்கு உதவியா இருந்திருக்காரு, ராஜாவுக்கு நல்ல உதாசையா இருந்திருக்காரு. ஸ்தோத்திரம். ஒரு முறை கூட அந்த அடிக்கடி ராஜாவுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா, இந்த ஆலோசனை சங்கத்துக்கு அரசு அமைச்சரவையில நல்ல திறமையானவங்களை, அறிவுள்ளவங்களை, ஞானம் உள்ளவங்களை தான் செலக்ட் பண்ணி வைப்பாங்க. ஒரு முறை ராஜா சுவத்துல ஒரு கோடை போட்டுட்டு அழிக்காம இந்த கோடை சிறுசாகும் சொல்லி தன்னுடைய அரசவையில இருக்கிற அந்த ஆலோசனை ஞானம் சொல்லியிருக்கிறார். எல்லாரும் அடிக்காம சிறுசா இருக்கு பீர்பால் இருந்தாரு. அவங்க வாங்கி அந்த சாக்லேட்ஸ் வாங்கி அது கீழே ஒரு பெரிய கோடை போட்டாரு. இப்ப அந்த கூட நீங்க போட்டவங்க இது நிறைய காரியங்கள் சொல்லலாம். பீர்பாலுடைய ஞானம் வந்து அவ்வளவு பெரிய ரொம்ப அப்பட்டாலும் அதே சமயத்துல நல்ல தமாசா காமெடியா பேசக்கூடியவர். பிறகு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, ஒரு நாள் அரசவையில அக்பர்கிட்ட காமெடியா பேசிட்டாரு. அக்பர் காலையில டென்ஷனாக இருக்கிறாரு. ஏன்னா ராஜா எப்படி இருக்கிறாரு, ரொம்ப டென்ஷனாக இருந்திருக்கிறாரு. ரொம்ப ஃபீலோட இருந்து ரொம்ப டென்ஷனாக இருந்த டைம்ல இவர் நல்லா ஜோம் பண்ணி தமாசா பேசியிருக்காரு. டென்ஷன் ஆகி கோபத்துல நடுங்கோமாயி இப்பயே நீ வெளியே இருப்போம், இது ஊர்ல இருக்க கூடாது, ஆக்குனாலே கூட எங்கிட்டாவது ஓடி போயிட்டு வந்துட்டாரு. கடுமையான திட்டு விழுந்துருச்சு. ஓடி போன்றது இது ராஜா கட்டளை, இதை நம்ம மீற முடியாது, மீறி ஆக்ரால இருக்கக்கூடாதுன்னு என்ன செய்யிட்டு பீர்பால் இருந்தாரு. ஒரு காலைக்கு போயிட்டாரு. போயிட்டாரு. போய் கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அந்த ராஜா கோபம் ஆனே நடந்தாங்க. நல்ல ஒரு நண்பனை சூப்பரான ஒரு மனுஷனாச்சே, உன்ன போல ஒரு ஞானம் நம்ம சதியில இல்லையே, அவன் எடுத்துட்டோங்க அப்படின்ட்டு வேதனை படத்தோட கேட்கிறார். ஞானம் உள்ளவே நமக்கு உதவியா இருக்கு, நம்மளுக்கு நண்பனா இருக்குமே அப்படியே அவனை தேட சொல்லுவாங்க சொல்லிட்டு வீரர்களை அனுப்பி போய் தேடுங்க, இங்க இருந்தாலும் சரி பீர்பால் என்ன செய்யுங்க, தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நட்புல கொடுத்து நிறைய வீரர்களை அனுப்புறாரு. இந்த வீரர்கள் போய் இந்த ஆக்ரா பட்டணம் முழுசும் அதை சுற்றி இருக்கிற பட்டணங்கள் நாடுகள் எல்லாம் போய் தேடுறாங்க. எல்லாம் போய் தேடும் போது எங்கெங்க பீர்பால் தேடக்க தானா போயிட்டாரு. தானா போயிட்டாரு. சரி தோல்வி போட்டு திரும்பி வர்றாங்க. எங்கேயும் பார்க்க முடியல ராஜா, பீர்பால் எங்கேயுமே பார்க்க முடியல, கண்டுபிடிக்க முடியல, தோல்வியோடு இருக்கிறாங்க. ஒரே வேதனை ஆயிடுச்சு. அப்படி மன வேதனையில காலம் போயிட்டு டைம்ல ஆக்ரால ஒரு பெரிய ஒரு துறவியும் அவரோட 2 சீடர்களும் வர்றாங்க. சீடர்கள் வந்து அந்த ஆக்ரா நகரத்தை தங்கி இருக்கிறாங்க. அந்த துறவியோட சீடர்கள் குரு சொல்றாங்க, எங்க குரு தான் ரொம்ப ஞானம் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. எங்க குரு ஞானம் பண்ணி எல்லா ஜனங்களும் ஆக்ரால இருக்க ஜனங்கள்லாம் அவர் போய் இந்த இந்த செய்தி அப்படியே சிறந்த மறந்து ராஜாவுக்கு போனோடனே இந்த ராஜாவுக்கு ஒரு ஆசை ஆயிடுச்சு. சரி இந்த துறவியை நம்மளும் பார்ப்போமே, அக்பர் சரி பீர்பால் வந்து வேற என்னோட டைரக்டா இந்த துறவியை பார்த்தாலும் ஆர்வம் கிடைக்க மறைச்சு பார்க்கணும், அவன் ஞானத்தை கேட்கணும்.
வர சொல்லி விட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த பீர்பால் போய் ராஜா போது அந்த அக்பர் நிறைய கேள்விகளை கேட்பாரு. எல்லா கேள்விக்கும் அந்த துறவி பதில் சொல்லிவிட்டார். ஒரே ஆச்சரியம், சார் ரொம்ப சூப்பர், பீர்பாலோட நீங்க பீர்பால் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால் எல்லாம் அந்த வேதனை கொஞ்சம் மறைஞ்சி ரொம்ப சந்தோஷமா அவருடைய ஞானத்தை கேட்டு கடைசியா உங்களுக்கு ஒரே ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். கடைசி உங்களுக்கு ஒரே ஒரு டெஸ்ட் இருக்கு. அந்த டெஸ்ட்ல ஜெயிச்சிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு பெரிய சன்மானம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லிட்டு, எனக்கு முன்னால இப்ப நீங்க ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டணும் அப்படிங்கிறார். ஒரு அற்புதத்தை செஞ்சு காட்டணும் அப்படிங்கிற துறவி வந்து தன்னை ஞானம் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒரு அற்புதம் செய்யணுமே துறவிக்கு எப்படி இருக்கும்? பங்கீர்தான் இருக்குமா இல்லையா? அற்புதம் செய்யணுமா, சரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு துறவி என்ன செய்யறாரு, சரி செய்ய அப்படின்னு ராஜா, இப்போ நீங்க மனசுக்குள்ள நீங்க சந்திக்க விரும்புகிற மனுஷனை நினைச்சுக்க. நீங்க மனசுக்குள்ள நீங்க சந்திக்க விரும்புகிற மனுஷனை நினைச்சிட்டீங்க. அந்த மனுஷனை இப்ப நான் இங்க கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு ராஜாவுக்கு மனசுல யாருதான் இருக்கிறா? நினைச்சுட்டே இருக்கிறார். சரி கண்ணமூடி நினைச்ச உடனே கண்ணமூடி நினைச்சுக்கீங்க அப்படின்னு கண்ணமூடி நினைச்சிட்டு இருக்கிறார். பீர்பால் நினைச்சிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த துறவி தன்னுடைய வேஷத்தை கலைச்சி நிக்கிறாரு முன்னால பீர்பால். இப்ப கண்ண திறந்து பாருங்க ராஜா, நீங்க மனசை நினைச்சாலும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கண்ண திறந்து பார்த்தா துறவி வேஷத்தை கலைச்சு நிக்கிறாரு. அவர் யாரு? பீர்பால். ரொம்ப சந்தோஷமாயி ராஜா ஓடிட்டே பிடிச்சு மறுபடியும் அவனுடைய ஸ்தானத்தை வச்சு அவனை ஏற்றுனாமா. பார்த்தீங்களா? இதுதான் ஞானங்களோடு கொப்பானவன் யார்? தாற்பயத்தை அறிந்தவன் பாருங்க. ஒப்பில்லாதவன் ஞானமாகி இயேசுவை கொடுத்திருக்கிறார். ஞானமாகி இயேசு கொடுத்திருக்கிறார். ஞானமாகி இயேசு, இயேசுவாகி ஞானம் உங்களுக்குள்ள பெருக 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 நீங்கள் ஒப்பில்லாதவர்களாய் மாறுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவாகி அந்த ஞானம், ஞானமாகிய இயேசு உங்களுக்குள்ள பெருக 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 நீங்கள் ஒப்பில்லாதவர்களாய் மாறுவீர்கள். ஒப்பானவன் யார்? தாயின் தாற்பயத்தை அறிந்தவன் யார்? சமுத்திரம் அப்படியே எழுந்திருக்கு. அந்த சமுத்திரம் எப்படி எழுந்திருக்கு? ஒரே இயேசுவாகிய ஞானத்துக்காக சுதந்திரம், இயேசுவாகிய ஞானத்துக்காக சுதந்திரம். இன்னும் ஞானத்தை தேடுவேன். அதிகாலையிலே தேடுகிறவர்கள் என்னை கண்டறிவார்கள் என்று அந்த ஞானமாகி இயேசு சொல்லுகிறார் அல்லவா? இயேசுவாகிய ஞானம் சொல்லுகிறார் அல்லவா? காலையில் தேடி 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 ஞானத்தை கண்டடைந்து 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 நீங்கள் ஒப்பில்லாதவர்களாய் மாறப்போகிறீர்கள். சொல்றீங்களா? ஒப்பில்லாதவர்களா மாறணும். ராஜா கடவுள் இல்லைனாலும் என் குடும்ப லெவல்ல, என் தெரு லெவல்ல, என் ஊர் லெவல்ல, நான் வேலை செய்யற இடத்து லெவல்லையாவது ஒரு டாப் லெவல்ல அடையணும்னு சொல்லி நீங்க விரும்பலாம் அல்லவா? நீங்க விரும்பலாம் அல்லவா? ஏன் அந்த விருப்பம் உங்களுக்குள்ள வரக்கூடாது? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஏசன் தலைவல உலகம் இல்லைனாலும் என் குடும்ப தலைவல இருக்கிற திரு லெவல்ல, நான் வேலை செய்யற அந்த ஆபீஸ் லெவல்ல, இந்த ஊர் லெவல்லையாவது நான் ஒரு ஒப்பில்லாதவனா மாறலாமே. அப்படி மாறக்கூடாது. என்னையே அந்த ஞானம் அப்படி மாற்றாது. நிச்சயமா கேட்டு பாருங்க. கேள்வினாலே விசுவாசம் வரும். கேள்வினாலே விசுவாசம் வரும். ஞானத்தை அவங்க ஒப்பில்லாதவனா மாற்றுங்கள். அந்த ஞானமாக்கி இயேசுவை தேடுங்கள். அந்த ஞானமாக்கி இயேசு தேடுங்க. இயேசுவாக்கி ஞானத்தை தேடுங்க. நிச்சயமா ஒரு நாள் நிச்சயமா ஒப்பில்லாதவர்களாய் இருப்பீர்கள்.